தற்போதும் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பது குறித்தும் தற்போது நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த சூழலில் சென்னையில் நமது செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இணைகிறார். அபினேஷ், நீங்க இருக்கக்கூடிய பகுதி எங்க இருக்கிறது? எந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க? அங்க வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கிறது? வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டதா? எத்தனை மக்கள் அங்க டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க? விஷ்ணு, நாம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தி நகரில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் மேல்நிலைப் பள்ளி இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். இங்கு சரியாக 6 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் 6 மணி வரை காத்திருந்தார்கள். எந்தவித வாக்காளர்களும் வராத காரணத்தினால் சரியாக 6 மணிக்கு அந்தந்த கட்சி முகவர்களுக்கு முன்னிலையில் அந்த கண்ட்ரோல் யூனிட் சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கண்ட்ரோல் யூனிட் முகவர்கள் முன்னிலையில் க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணப்பட்டது. அந்த 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 கண்ட்ரோல் யூனிட்டை தான் தற்பொழுது ஒரு பெட்டிக்குள் அடைத்து அதை சீல் வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. குறிப்பாக தென் சென்னைக்கு உட்பட்ட பல இடங்களில சரியாக 6 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்துவிட்டது. ஒரு சில இடங்களில் மட்டும் 6 மணிக்கு முன்னதாக வந்த வாக்காளர்கள் மட்டும் டோக்கன் கொடுக்கப்பட்டு அதுக்கான அவர்களுக்கான டோக்கன் கொடுக்கப்பட்டு காத்திருக்கிறார்கள். மற்ற தொகுதி வாக்குச்சாவடிகளை பொறுத்த மட்டில் சரியாக 6 மணிக்கு அந்த பள்ளியின் கதவுகள் என்பது மூடப்பட்டது. அதற்கு பிறகு அந்த கண்ட்ரோல் யூனிட் என சொல்லப்படக்கூடிய வாக்குப்பதிவெல்லாம் சேமித்த அந்த இயந்திரம் தற்பொழுது வாக்குப்பதிவு அலுவலர்கள் கட்சியுடைய முகவருக்கு முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு அடைக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நீங்க நேரடியாக பார்க்கிறீங்க. அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கண்ட்ரோல் யூனிட் என்பது முகவர்கள் முன்னிலையில் ஒரு முறை காண்பிக்கப்படும். எந்த வாக்காளரும் காத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்துவிட்டு அவர்களுக்கு முன்பு 2 முறை கேட்பார்கள். அவருடைய ஒப்புதலுக்கு பிறகு அந்த மெஷின் என்பது ஆஃப் செய்யப்படும். அதாவது காலை 7 மணிக்கு தொடங்கி இந்த வாக்குப்பதிவு ஆன் செய்த அந்த இயந்திரம் ஏறக்குறைய 11 மணி நேரத்திற்கு பிறகு சரியாக 6 மணிக்கு முகவர்கள் முன்னிலையில். அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இறங்கி இந்த சூழலில் தண்டையார்பேட்டையில் எமது செய்தியாளர் கோகுல் நம்முடன் இணைகிறார். கோகுல், தற்போது நீங்க இருக்கும் வாக்குச்சாவடியின் நிலை என்ன? அங்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய நிலை என்ன? அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டதா? ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு வாக்குப்பதிவு ஏதேனும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கான கால அவகாசம் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? நம்ம இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையமானது வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும். இங்கே மொத்தம் 12 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடி மையமானது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கும் அதே போல் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவையும் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 2 வாக்குகளை பதிவு செய்கிறாங்க. ஒரு வாக்கு நாடாளுமன்றத்துக்கும் ஒரு வாக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும். ஒரு நீண்ட வரிசையில் வாக்குப்பதிவு நேரம் முடிவடைந்த பின்பும் ஒரு நீண்ட வரிசையில் நின்று ஒரு ஆர்வமாக வாக்களிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது வாக்குப்பதிவு நிறைவடைந்த காரணத்தால் கல்லூரி வாயிலுடைய கதவு அடைக்கப்பட்டு இங்க காத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 100கணக்கான வாக்காளர்கள் தற்பொழுது காத்திருக்கிறார்கள். இங்கே தாமதமானதற்கு ஒரு முக்கியமான காரணம், இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிக அளவில் இந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறார்கள். அதே போல 2 வாக்குகளை பதிவு செய்கிறார்கள். ஒன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்கு பதிவு செய்தால் இங்கு தாமதம் ஏற்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசும்போது தெரிவிக்கிறாங்க. நேரடியாக வாக்காளர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்களா? டோக்கன் கொடுத்தாங்க சார். கிட்டத்தட்ட 3:30 மணிலேருந்து காத்துருக்கோம் சார். மதியானம் 3:30 மணிலேருந்து காட்டுருக்கோம். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிட்டாங்க. அதனால் 3:30 மணிலேருந்து நான் போட்டோம். இப்போ 5 மணிக்கு போலிங் முடிவு மணி 6:15 ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு இன்னும் முடியவே இல்லை. எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்க? கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்போம் சார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2.5 மணி நேரமாக காத்துட்டு இருக்கோம் சார். என்ன தாமதம்? இந்த எந்த கோளாறு காரணமாக காத்துட்ருக்கோம் சார். எந்த கோளாறு காரணமாக காத்துட்ருக்கோம். அதே போல இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய இயந்திரத்தில் சிறிது நேரம் கோளாறு ஏற்பட்டதால் அதை சரி செய்வதற்கும் தாமதம் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு வாக்காளர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ இங்க மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க? தாமதத்துக்கு என்ன சார் காரணம்? 209வது வாக்கு மையத்தில் 1520 ஓட்டர் இருக்காங்க. அதனால தான் லேட் ஆகுது. மற்றதில் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா 600 700ன்னு இருக்கிறது கம்மியாக இருக்குது.
இந்த வாக்குச்சாவடி மையத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1600 வாக்காளர்கள் இருக்காங்க. வாக்காளர்களும் அதிகம் இருப்பது இங்கே தாமதம் ஏற்பட காரணம். 2 வாக்குகளை பதிவு செய்வதும் தாமதம் ஏற்பட காரணம். இருந்தாலும் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் டோக்கன் வழங்கப்படக்கூடிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான நேரமானது வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சுமார் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவே இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு பதிவு நடைபெறும் என்று தெரிகிறது. ஏனென்றால் அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு காத்திருக்கிறார்கள். ஏராளமான பெண்களும் காத்திருக்கிறார்கள். நேரடியாக வாக்குச்சாவடி மையத்திலையும் பார்க்கலாம். ஒரு நீண்ட வரிசையானது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கு. வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் 2 வாக்குகளை வாக்காளர்கள் பதிவு செய்கிறாங்க. நேரடியாக வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நீண்ட வரிசையில் தான் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். எல்லா வாக்காளர்களுக்கும் டோக்கன் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. இது இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்குச்சாவடி மையம். கிட்டத்தட்ட 1600 வாக்காளர்கள் இந்த 209 வாக்குச்சாவடி மையத்தில் மட்டும் இருக்காங்க. சுமார் 12 வாக்குச்சாவடிகள் இந்த கல்லூரியில் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையத்தில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்க முடிகிறது. ஒரு நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வாக்குப்பதிவு நேரமானது முடிவடைந்த பின்பும் தற்பொழுது வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே டோக்கன் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. டோக்கன் வழங்கப்பட்ட பின்பு ஒரு நீண்ட வரிசையானது தற்பொழுது இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாக்குப்பதிவானது இந்த பகுதியில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்களிப்பதற்காக வாக்குப்பதிவு நேரம் முடிந்தும் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விஷ்ணு, நன்றி கோகுல், உங்களுடைய தகவல்களுக்கு. தற்போது சாலி கிராமத்திலிருந்து எமது செய்தியாளர் தமிழரசி அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து காத்திருக்கிறார். தமிழரசி, தற்போது சாலி கிராமம் அங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் தற்போதைய நிலை என்ன?